ஆமா, இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது என்று அப்படிப்பட்ட குடும்பங்களை கூட நான் சேர்த்து வைத்திருக்கேன். ஒரு நாள் நான் கோர்ட்டில் நின்று கொண்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு ஒரு சிக்னேச்சர் போடணும் என்று நான் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போ கோர்ட்டில் ஒரு பையன் ஓடி வந்து, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா, சோமா இருக்கிறீங்களா என்று தெலுங்கு பையன் வந்து என்னை சந்தித்து என்னை கேட்டான், நீங்க எதுக்கு வந்தீங்க பிரதர்? நான் சொன்னேன், ஒரு சிக்னேச்சர் போடணும், அதுக்காக வந்தேன். நான் கேட்டேன், நீ எதுக்கு வந்த? கோர்ட்டுக்கு எதுக்கு வந்த? மனைவி டைவர்ஸ் கொடுத்தாச்சு, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேஸ் அட்டென்ட் பண்றதுக்கு வந்தேன்னு சொன்னான். உடனே நான் சொன்னேன், ஒரு நாளாவது மனைவி கிட்ட அன்பா நீ பேசிருக்கிறியான்னு கேட்டேன். உன் அன்பை என்னைக்காவது உன் மனைவி கிட்ட காட்டினியா? அணைச்சி அன்போடு பேசி உன் மனைவியை என்னைக்காவது நீ அன்பா பேசிருக்கிறியாப்பான்னு கேட்டேன். உடனே ரெண்டு கண்ணையும் கண்ணீர் வந்துச்சு, ஒரே அழ ஆரம்பிச்சிட்டான். இப்பமே போறேன், கேஸு வாபஸ் பண்றேன், மனைவி கிட்ட போவேன், போய் நான் மன்னிப்பு கேட்டு அவளை திரும்ப நான் அன்பா வச்சுக்கிடுவேன்னு சொல்லி நானே போய் கேட்கிறேன் பிரதர், என் முன்னாலே அழுதுட்டு ஓடுறான். பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது. நாங்க தான் 24 கேரட் கோல்டு, நீங்க எல்லாரும் ஒரு பைசா பெற மாட்டீங்கன்னு கிடையாது. 24 கேரட் கோல்டு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நாம ரொம்ப கோல்டு மாதிரி இருந்தா கடவுள் தேவையில்லை. நம்ம கோல்டு கிடையாது. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வரும். தேவன் என்ன செய்வாராம்? கரெக்டா உங்களை வழி நடத்தி கூட்டி கொண்டு போவாராம். எங்க ஃபேக்டரியில தான் ஒரு பையன் டிரைவரா வேலை செய்யறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் பெண் பிள்ளை, செகண்ட் பெண் பிள்ளை, மூன்றாவது திரும்ப கன்சீவ் ஆகி இருக்குது மனைவி. என்கிட்ட வந்து, ஐயா எனக்கு ஆண் பிள்ளை வேணுயா, 2 பெண் பிள்ளை. இதுக்கு முன்னால நான் டிரைவர் வேலை செய்கிறேன், இதுக்கு மேலே நம்மளால குடும்பத்தை கவனிக்க முடியாது, என் வருமானம், எப்படியாவது ஜோமனுங்க பிரதர் என்று என்கிட்ட கேட்டேன். நான் இந்த கல்யாண விஷயமும் பொட்ட பிள்ளை பிறக்குமா ஆண் பிள்ளை பிறக்குமா இந்த ஜோலிக்கு போக மாட்டேன்னா. எதுக்குன்னா எதையாவது சொல்லி அங்கே ஏதாவது ஆகி இது நமக்கு தேவையா அப்படின்ட்டு அமைதியாயிருவேன். அவன் சொல்றான், எங்க அக்கா ஊழியம் பண்றாங்க, எங்க அக்காவுக்கு தரிசனம் வந்துச்சான், ஆண் பிள்ளைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நான் ஒன்றும் பேசலை, அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் பேசலை. சில நேரத்தில் வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுடணும். இந்த வாய் தான் எல்லாத்தையும் கெடுக்கும். நானும் சில நேரத்தில் பிளாஸ்டர் போட்டுருவேன், வாயே திறக்க மாட்டேன், அமைதியாக இருந்துட்டு அப்படி போயிடுவேன். சரி, என்ன ஆச்சு? டெலிவரி ஆச்சு, 3ஆவதும் பொட்ட பிள்ளை. அந்த 3ஆவது போட்ட பிள்ளை அந்த டிரைவருடைய மனைவி விஷன்ல வந்தாப்பு. அதனால தான் நான் இன்னைக்கு அதை சொன்னேன், உங்ககிட்ட அதை சொன்னேன். அந்த விஷன்ல அந்த அம்மா வந்துச்சு. அப்போ வாய்க்கும் வாய்க்காது. சில பேருக்கு பெண் பிள்ளை பிறந்து ஆண் பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ என்னமோ என்று அந்த ப்ராஃபஸி உங்களுக்கு சொன்னேன். நான் ஒண்ணுமே சொல்லலை. பெண் பிள்ளை பிறந்தோடனே பெரிய தகராறு அங்க குடும்பத்தில். நான் இன்னொரு மேரேஜ் பண்ண போறேன்,
எனக்கு ஆண் பிள்ளை கண்டிப்பாக வேணும்ன்ட்டு புருஷன். பாவம் அந்த அம்மா அங்கே டெலிவரி ஆகி கஷ்டத்தில் அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா இருக்கு. பிறகு அடுத்த நாள் வந்தான் நம்ம டிரைவர் அடுத்த நாள் வந்தான். நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் ஒன்றுமே பேசலை. அவனே மெதுவாக ஆரம்பிச்சான். அக்கா தரிசனம் பார்த்தாங்க, ஆண் பிள்ளைன்னு சொன்னாங்க ஐயா, பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னா. நான் ஒன்றுமே பேசலை, முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன், ஒன்றுமே பேசலை. பிறகு அவனே சொல்கிறான், இந்த வயிறு வரைக்கும் தான் தரிசனம் தெரிஞ்சிச்சான். இது வரைக்கும் தான் தெரிஞ்சிச்சான் அப்படின்னா. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அப்படியே அங்கே திரும்பிக்கிட்டு மெதுவா அப்படி இருந்தேன். பாருங்க, ஒரே சண்டை அந்த குடும்பத்தில். பாவம் அந்த அம்மா கர்ப்ப வேதனைப்பட்டு அதை பெற்று எடுத்து பாவம் கஷ்டத்தில் இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா கோட்டையோட சேர்த்து 2 அடி போட்டான், எனக்கு கோட்டையோட சேர்த்து 2 அடி போட்டாப்புலையா. இந்த நேரத்தில் சாப்பிட கூட ஒன்றும் இல்லையா, குடிக்க கூட ஒன்றும் இல்லையா, அப்படியே கிடக்கையா ஆஸ்பத்திரியில். உடனே ஒரு 1000 ரூபா கொடுத்து அனுப்பி விட்டேன். அனுப்பி விட்டு நல்லா ஏதாவது வாங்கி குடிமா, வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னா, எங்கேயாவது போயிரு அப்படிங்க. உன்னை சொன்னேன், நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது பிரச்சனை பண்ணனா சொல்லு அப்படின்னு சொன்னேன். நேர வீட்டுக்கு வந்தாங்க. நான் ஓனர்ல, நான் சொன்னாங்க அவ்வளோதான் முடிஞ்சு சொன்னேன். வீட்டுக்கு வந்தாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஒரு பெரிய கோடீஸ்வரன் வந்து உன் பிள்ளைய மேரேஜ் பண்ணி கொண்டு போவான்ப்பா, ஏன் கவலைப்படுற நீ, பொட்ட பிள்ளை நீ, பெரிய கோடீஸ்வரன், அந்த வயசுல அந்த பிள்ளை ஃபுல் பியூட்டியா வரும், பெரிய கோடீஸ்வரன், ஒரு பைசா இல்லாம உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போவான்னு சொன்னேன். அப்போ இருந்து ஸ்டைலே மாறிட்டு, அப்போ இருந்து ஸ்டைல் மாறி ஒரே கவனிப்பு தான். இப்போ ஒரே கவனிப்பு தான். அதை வாங்கி கொடுக்கிறது, இதை வாங்கி கொடுக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலையும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத குடும்பத்தை காட்டுங்க பார்ப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை இப்போ எங்க அப்பாவை நான் கொண்டு வந்த மாதிரியே உங்களை என்ன செய்வாராம்.